இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோட சின்ன ஒரு செலிப்ரேஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கேக் ஆர்டர்ஸ் மூலிமா வந்து சேவிங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி நம்ம டெக்கோவன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரீம் இருந்தது. அந்த டெக்கோவன் ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒன்று பேக் பண்ணணும், குக்கீஸோ இல்லை பன்னோ ப்ரெட்டோ வாட்டவர் ஏதாவது ஒன்று பேக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைச்ச மாதிரி பேக் பண்ணி அதை வந்து நம்ம ஃபுட் ஷேர் பண்ணணும், ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரீம் இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து நான் குக்கீஸ் அந்த மாதிரி போடலாம், இல்லை பிஸ்கெட் ஆர் சால்ட் பிஸ்கெட் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் யூஸ்வலாக அது எல்லாருமே சாப்பிட்ட ஐட்டம்ஸ் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு இந்த ரெகுலர் ஆர்டர்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் நான் இந்த மாதிரி ஃப்ரூட் கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் பேஸில் கஸ்டமர் நம்மள்ட்ட இருந்து பிக் பண்ணி அவங்களுடைய கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் இது. ஸோ அதில் நல்ல ஒரு ரீச்சும் ரெஸ்பான்ஸும் இருக்கிறதுனால நம்ம இதே ஃப்ரூட் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சேம் ஃப்ரூட் கேக் தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நல்ல ஒரு பெரிய 2 ட்ரே எடுத்துட்டு நல்லா பட்டர் பேப்பரில் லைன் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் சைட்லேயே வந்து முட்டை மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீட்டாக மெஷர் பண்ணி எடுத்துட்டு சைட் பை சைடு வந்து மிக்சரில் போட்டு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நானே ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நானே பண்ணுவேன்னு சொல்லி இந்த ஒர்க் ஃபுல்லாக நானே தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா அது கேக் டின்ல ஊற்றி ஓரமாக வச்சுட்டு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே அடுத்த பேட்டர் வந்து ரெடி பண்ணி அகைன் இன்னொரு டின்லையும் ஊற்றிட்டு 2 பேட்டரியும் அட் அ டைம்லேயே நான் டெக்கில் ஏற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதான் என்னுடைய ஸ்டார்டிங் ட்ரீமாகவும் இருந்தது. ஃபுல்லாக அந்த ஓவன் நிறைஞ்ச மாதிரி அப்படியே நீட்டாக பேக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சி வச்சுருந்தேன். அதே மாதிரி கேக் சூப்பராக பேக் ஆகி அழகாக வந்துருச்சு. பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லேயர்ஸை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கேக்கை எப்படி கரெக்டாக லெவலாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ரெக்டாங்குலராக இருந்தாலும் சரி, கேக்கினுடைய சென்டர் போர்ஷன் வந்து எய்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சும் மெஷர் பண்ணிக்கலாம், இல்லை ஓரளவுக்கு கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை கூட நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து ஒரு கட் பண்ணுங்கள். அப்புறம் 2 பீஸாக டிவைட் ஆயிரும். அப்புறம் அகெயின் வந்து அந்த ஒரு பீஸை சென்டர் பார்த்து கட் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் சென்டர்னு சொல்லி ஞாபகம் வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீஸுமே வந்து கரெக்டான வெயிட்ல கரெக்டான சைஸ்லயும் நமக்கு நிற்கும். நீட்டாக வந்து கேக் அப்படியே பீசஸ் போட்டுட்டு நீட்டாக ட்ரேல அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் கட் பண்ணும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருந்தது. பீசஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டிரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்துட்டு அழகாக பேக் பண்ணி சீல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி பேக் பண்ணி தான் நான் என் கஸ்டமருக்கும் கொடுக்குறேன். அவங்க வந்து எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அவங்க கஸ்டமருக்கு வந்து ரீசேல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பேக்கிங் எல்லாம் முன்னத்து நாளே முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு மாதிரி கிளம்பிட்டோம். குளத்தூர் டு கோவளம் வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தோம். போகும்போது நமக்கு ரேண்டமாக யாருக்கெல்லாம் தரணும் அப்படின்னு தோணுதோ ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஒருத்தங்களுக்காக கொடுத்துட்டு போயிருந்தோம். அதை வந்து நிறுத்தி நம்ம எடுக்கும்போது அவங்க ஃபேஸ்லாம் நான் க்ளோஸாக தெரியும் அப்படிங்கிறதுனால ஃபுல் வீடியோஸ் வந்து கவர் பண்ணலை. அதுலேயும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்கிறவங்கலாம் வயசானவங்கலாம் வந்து என்ன விசேஷம் கேக்லாம் கொடுக்குற அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு பிறந்த நாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட விஷஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு கேக்கை கையில் கொடுத்துட்டு வந்திருந்தோம். அதுவும் ஒரு சிலர் வந்து கேக்கில் ஒரு வாங்கி உடனே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி 2-3 கேட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது, நம்ம ஒரு டொனேஷன் மாதிரி ஒரு மணி மாதிரி கொடுக்கறது யூஸ்வலாக இருந்தாலுமே நீங்கள் நம்ம கையால் செஞ்சு இப்படி ஷேர் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து நல்லாவே இருக்கும். இன்னும் நம்ம இந்த மாதிரி நம்ம ஜேகே ஃபேமிலியிலேருந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா கீழே கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.